ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேவுரு மாவில் கஞ்சி செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த கேவுரு மாவுக்கு நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி ஊற்றாச்சுங்க. இப்போ இந்த நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துருக்குங்க. இப்போ அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி சேர்த்துறேன். தண்ணி ஊற்றாச்சுங்க. இப்போ இது நல்லா சூடாகட்டும். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க, கட்டி இல்லாமல். கட்டிகள் எல்லாமே நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா சூடாகி வந்துட்டு இருக்குங்க. ரைஸ் பாருங்கள், இது நான் இப்போ தான் செஞ்சது, நல்லா சூடாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்திக்கலாங்க. நீங்கள் பழைய ரைஸ் இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது அப்படியே நல்லா வெந்து வரட்டும். நீங்கள் சின்ன இந்த ரைஸ் இந்த சின்னசாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ரைஸ் இருந்தாலும் ஓகேங்க, நீங்கள் சேர்த்திக்கலாம். அது நொய்யரிசின்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டே இது மாதிரி போட்டுட்டு நம்ம அதை வேக வைக்கும்போது கஞ்சிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்கிட்ட நொய்யரிசி இல்லாதனால நான் செஞ்சு வச்ச ரைஸை நான் சேர்த்திருக்கேன் கொஞ்சம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ கொதிக்க டைமில் நம்ம கேஸ் ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணலாம், கை விடாமல், இல்லை கட்டிகள் வந்துடும். பாருங்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணி விடலாம், கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. உப்பு நான் 1 ஸ்பூன் சேர்த்துறேங்க. இந்த கேவுரு மாவு நான் 100 கிராம் எடுத்துருக்கேங்க. கேஸ் ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணியே இருக்கலாங்க. ஏன்னா மேலே புஷ்ஷன் பொங்கும் வந்துடும். 20 நிமிஷத்துக்கு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாங்க. 20 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. கலரே ஃபுல் சேஞ்ச் ஆகிருக்குதுங்க. இதை அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். பாருங்கள் நல்லா சூடெல்லாம் ஆறிட்டு இருக்குது. இப்போ இது வேறு பாத்திரம் கொஞ்சோண்டு நம்மளுக்கு இப்போ எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ எடுத்து வேறு பாத்திரம் மாற்றிக்கலாம். பாருங்கள் நான் இவ்வளோன்னு எடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்திக்கலாங்க. அப்படியே தயிரும் சேர்த்திக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி செய்யும்போதே உப்பு சேர்த்திருக்குங்க. இப்போ வேணும்னு மட்டும் சேர்த்திக்கோங்க. நான் சிறிதளவு சேர்த்திக்கிறேங்க. நான் பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க, ரொம்பவே நல்லது. இப்போ இதெல்லாம் க்ளீனாக மிக்ஸ் பண்ணலாங்க. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கொஞ்சம் தண்ணி மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு இப்போ தயிர் வேணும்னா தயிர் சேர்த்திக்கலாம், தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்திக்கலாம். நான் தயிரே சேர்த்திக்கிறேங்க. கொஞ்சம் தயிர், கொஞ்சம் தண்ணி. பாருங்கள் இந்த அளவுக்கு தாங்க இருக்குங்க கஞ்சி. இப்போ இந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கேவுரு மாவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கஞ்சி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா காலையில் வெறும் வயிற்றில் இது மாதிரி குடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மெதான் டைம் கூட நம்ம இப்போ வெயில் காலன்றதுனால சாப்பிடவே முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தண்ணி மாதிரி ஒரு கஞ்சி குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ரொம்ப குளுமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.